சந்திரசேகரன் சார், உங்ககிட்ட இருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பழிவாங்கல் நடவடிக்கையை தாவேகா தொடங்கிட்டாங்கன்ற குற்றச்சாட்டு ஏற்புடையது தானா? இல்லை, நீங்கள் அவர்கள் சொன்னதை நிறைவேற்ற தொடங்கியிருக்காங்கன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா ஒரு சட்டசபையிலையும் சரி அல்லது தேர்தல் அறிக்கையிலையும் சரி, தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றலன்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஊழலை ஏற்றுக்க மாட்டோம், அதாவது அரசாங்க பணத்தை தொட மாட்டோம், தொட்டவர்களை விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டவர்களையும் விட மாட்டோம் அப்படின்றது தானே சொன்னாங்க. அது இப்போ ஏற்கனவே தொட்டவர்களாக இருப்பவர்களை விடாமல் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இவர்களாக எதுவும் புதிதாக வழக்கு தொடரலை. ஏற்கனவே அறப்போர் இயக்கம் 2022 கொடுத்த ஒரு இதுதான். அவங்க இன்னும் எடுக்கலை. அவங்க 2022 எவிடன்ஸோட கொடுத்த ஒரு வழக்கு. ஆனால் அவர்கள் வழக்கை பதிவு செய்யல். அதையொட்டி தான் இன்றைக்கு அந்த வழக்கை பதிவு செய்திருக்காங்களே தவிர, இவர்களாக புதிதாக எதுவும் கண்டுபிடித்தோ அல்லது இன்றைக்கு ஏதோ கைது பண்ணிட்டு அப்புறமா வழக்கை தேடுறதெல்லாம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற வழக்கு, அதுக்காக ஒரு ரெய்டு பண்ணியிருக்காங்க. அதை வழக்காக பதிவு செய்ய போறாங்க. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுதான் இங்க உள்ள ஒரு விஷயமா பார்க்கணும். இந்த நிலைப்பாட்டில் காங்கிரஸ் திடமா இருக்கா? எங்களுக்கு என்ன திடம் என்ன, நிலைப்பாட்டில் திடம் என்ன? இப்போ காவல்துறை தான் திடமா இருக்கணும், அரசாங்கம் இதுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் திடமா இருக்கணும். நாங்கள் என்ன திடமா? மத்திய அரசு சில விசாரணை அமைப்புகள் இதே போன்ற சோதனையை நடத்திய போது அரசியல் பழிவாங்கல்ன்ற வார்த்தையை காங்கிரஸ் அது மாதிரி இருக்கக்கூடாது நடவடிக்கை. இது ஏற்கனவே புகார் கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் நடவடிக்கைன்னு திரு சந்திரசேகரன் சொல்றாரு. ரெண்டுக்குமே முரண் இல்ல. முரண் இல்ல, வித்தியாசம் இருக்கு. நீங்க முரண் கிடையாது, வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவங்க ரெய்டு பண்ணிட்டு அப்புறமா வழக்க என்ன வழக்கு போடலாம்னு யோசிப்பாங்க. அதாவது விசாரணை அமைப்புகளை வைத்து மத்திய இதா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே இடியா இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், எல்லாமே எதிர்க்கட்சிகளை மட்டுமே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்ததோட மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகளை டார்கெட் பண்றப்ப ஒரு ஃபர்ஸ்ட் அவங்க முன்னாடி எஃப்ஐஆரே இல்லாம கூட அரெஸ்ட் எல்லாம் பண்ணதை பார்த்தோம். எஃப்ஐஆரே இல்லாம 100 நாட்கள் உள்ள வச்சிருந்ததெல்லாம் பார்த்தோம். சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு குட்டுகள் வாங்கினாங்கலாம் பார்த்தோம், இடி எல்லாம். ஆனாலும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல உறுதியா இருக்கும். அதுல எந்த முரணும் கிடையாது. ஆனா அதைத்தான் நான் முன்னாடியே குறிப்பிட்டேன். இவர்கள் ரெய்டு போயிட்டோ அல்லது பயமுறுத்திட்டோ அப்புறம் வழக்கு போடல. ஏற்கனவே இருக்கின்ற வழக்கு, அந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு தான் இவங்க ரைடு போயிருக்காங்க. அதையொட்டி வழக்கு தொடர போறாங்க. இதுதான் நடக்க போகுது இன்றைக்கு. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அப்படி ஒப்பீட்டளவுல திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் பலர் மீது இது போன்ற புகார்கள் இருக்கு. ஏன் குறிப்பா ஏவா வேலு இல்லத்துல மட்டும் இந்த சோதனை? சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சரை எதிர்த்து சட்டமன்றத்தில் பேசுகிறார். அடுத்த 2 தினங்கள்ல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை அப்படின்ற போது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு திமுக சொல்லக்கூடியது ஓரளவுக்கு உண்மைன்னு தானே புரியல. அப்படி பேசினார் என்பது அதுக்கும் இதுக்கும் நீங்க முடிச்சு போடக்கூடாது. அப்ப ஏன் ஏவா வேலு மட்டும் சோதனை? யார் அப்படின்னா நீங்க உதயநிதி ஸ்டாலினை ஏன் ரைடு பண்ணலன்னு கேக்குறீங்களான்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலினை தாண்டி இன்னும் பல அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாருமே வழக்கும் நிலுவையில் கண்டிப்பாக வரும். நீங்க வழக்கு நிலுவையில் இருக்கு. அதுல 2-3 செய்திகள் இருக்கு. ஒன்று இவர்கள் திமுகவும் அதிமுகவும் செய்யற, அதாவது கடந்த ஒரு அரை நூற்றாண்டு காலமா பாத்தீங்கன்னா திமுக செய்யற ஊழலை அதிமுக பாதுகாக்கும், அதிமுக செய்யற ஊழலை திமுக பாதுகாக்குங்கிற மாதிரி தான் நான் இப்ப எடுக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்க, அதுல சில கருத்துக்களையும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா திமுக தேர்தல் அறிக்கையிலேயே அல்லது பிரச்சாரத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா, முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது பல ஊழல்கள் இருக்கின்றன, அதையொட்டி நாங்கள் தனி நீதிமன்றம் அமைச்சு விரைவில் விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் இறுதி வரை அது நடக்கலை. கடந்த 5 ஆண்டுகளில் எதுவுமே நடக்கும். ஈவன் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு முதற்கொண்டு எதுவுமே அவங்க எடுக்கலைன்றதை பார்த்தோம். அதில் 2 காரணங்கள் சொல்லுவாங்க. ஒன்று, கவர்னர்கிட்ட அனுமதிக்காக காத்திருக்கிறோம், கவர்னர் அனுமதி தரலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இன்னொன்று, சில சமயங்களில் சுப்ரீம் கோர்ட்டே இதில் பாஜகவும் கை இருக்கோ அப்படிங்கிறது, யாராவது இவங்க 2 பேரில் ஒருத்தர் நமக்கு தேவைப்படுறாங்கன்றதுக்காக தாமதப்படுத்துகிறாங்களா, இந்த 2 கட்சிகளையுமே பாஜகவும் பிளே பண்ண வச்சுதா அப்படிங்கிறதும் கேள்விக்குறியா இருக்கு. இனிமே தான் இப்போதான் 3வது பிளேயரை பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 3வது அணி, புது அணியை நம்ம இப்போதான் பார்க்குறோம். இவர்களோட நடவடிக்கை எப்படி இருக்கிறது, அடுத்த கட்டம் எப்படி செல்கிறதுன்றதை வச்சுதான் நம்ம பார்க்க முடியும். இதுல பார்க்க முடியும். இதுல இன்னொன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா, செந்தில் பாலாஜின்ற ஒரு பேரை குறிப்பிட்டதுனால சொல்றேன். செந்தில் பாலாஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிமுக ஆட்சியில போட்ட ஒரு ஊழல் வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இப்ப திமுக ஆட்சியிலையும் அவர் செய்த ஊழல்னு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்னு ஒன்று ஊழல் வழக்கு இருக்கு. இதுல
அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்லாம் இருக்காங்கன்னு சொல்ல வரேன். 2 ஆட்சியிலயுமே ஊழல் பண்ணவங்க அங்க இருக்காங்கன்றத சொல்ல வரேன். அவங்களெல்லாம் தாண்டி ஏவா வேலுவை சோதனைக்கு உட்படுத்தியதற்கான காரணங்களை தான் கேள்வியா எழுப்புறாங்க. இல்ல, முதலமைச்சரை எதிர்த்து பேசினால் சோதனைக்கு அதற்காக இல்லை உட்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் என்னுடைய குறிப்பு. ஏன்னா அதுல சில ஏன்னா முதல்ல ஒரு ரைடோ அல்லது வேற ஏதோ ஒரு செய்யறப்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை அவங்க பார்த்த பிறகுதான் அதை செய்ய முடியும்ன்றதுனால அவங்க அறப்போர் இயக்கம் கொடுத்தது நிறைய விஷயங்கள். இந்த இது மட்டும் இல்ல, அவங்க கொடுத்ததெல்லாம் எடுத்தீங்கன்னா பாதி பேர் உள்ளதான் இருப்பாங்க. அறப்போர் இயக்கம் வந்து அவங்க கொடுத்த எவிடன்ஸ் அல்லது ஒவ்வொரு தடவையும் வெளியிட்ட டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா பாதி முன்னாள் அமைச்சர்கள் வந்து உள்ளதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கும். திரு சந்திரசேகரன், திமுகவில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் மீது மட்டும்தான் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்துமா, ஏன் பிற அமைச்சர்கள் மீதெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தாதான்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து திரு சோமு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்ல, இப்ப இன்னும் 4 வருஷம் முடிஞ்சிடலங்க, 40 நாள் தாங்க ஆயிருக்கு. 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துல நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க 40 நாள் ஆயிருக்கு. 40 நாள்ல ஒருத்தர் வந்திருக்காரு, அடுத்த லைன்ல எல்லாம் வருவாங்க, வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. கண்டிப்பா வரணும், அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க ஒரு பாரபட்சமாவோ, ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், 2 கட்சிகள் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு தேர்டா ஒரு பார்ட்டி, 3வது ஒரு கட்சி வந்திருக்கிறது. அதனால பாரபட்சமா இல்லாம நடவடிக்கை எடுப்பாங்கன்றது நம்பிக்கை, மக்கள் நம்பி போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு இவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். 2 செய்தி என்னன்னா, மக்களுக்கும் சரி நம்ம ஊடகங்கள்லையும் சரி பல ஞாபக மறதிகள் இருக்கும் நம்மளுக்கு. எப்படின்னா, நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2021 வந்த உடனே செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்னா, ஆனால் அவங்க அது செந்தில் பாலாஜி குறிப்பாக சொல்ல போனால் செந்தில் பாலாஜி மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். எவ்வளவு அடித்தாலும் வழி வெளில தெரியாத மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு பேசுகிறப்பெல்லாம் பார்த்தோம்னா, ஏன்னா 2021 அவர் இதில் போகிறாருங்க, போய் எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் விசிட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஆய்வு பண்ணிவிட்டு 2.38 லட்சம் டன்னு நிலக்கரியை காணுங்கிறாரு. இப்போ கிணத்த காணணுன்னு தான் எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. அவ்வளவு டன் நிலக்கரி, 85 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 லட்சம் டன்னுக்கு மேலே உள்ள நிலக்கரியை காணுன்னாரு. அதுக்காக ஒரு விசாரணை கமிஷன் போட்டு யாராக இருந்தாலும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தார், வீராவேசமாக. அந்த 5 வருஷமும் அந்த விசாரணை கமிஷன் அறிக்கையும் கொடுக்கல. என்ன விசாரணை? அந்த 2 லட்சம் டன் நிலக்கரி எங்க? யாரும் கேட்கல, நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கும் தெரியல. இது மாதிரி நிறையா இருக்கு. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதே மின்துறையிலே ஒரு துறையில் மட்டும் சொல்ல போனால் பழைய தெருவிளக்குகளை மாற்றிட்டு புதுசாக எல்இடி வாங்குறேன்னு சொல்லிட்டு 875 கோடி ரூபா அது பண்ணியிருக்காங்க. 600 ரூபா தானே அது வேல்யூ. அது 4500 ரூபா ஒரு எல்இடி லைட்னு வாங்கியிருக்காங்க. ஒரு எல்இடி லைட்டு 600 ரூபா. அப்புறம் 370 டிரான்ஸ்ஃபார்மர். ஆமாம், அது மாதிரி இது ஒரு துறை. இது மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. நான் கூட நினைக்கிறது, அதாவது இந்த மின்துறையில் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து இது மாதிரி ஏன்னா இவங்க புதுசாக ஆட்சி அமைக்கிறாங்க. இவர்கள் புதிய ஆட்சி, ஏற்கனவே இருக்கிற ஆட்சியுடைய கண்டினியூஷன் கிடையாது, அல்லது ஏற்கனவே ஆட்சி அமைத்தவர்களும் கிடையாது. அதனால எல்லா துறையும் எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து அதுல இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்தோம்னா இதுலேருந்து இது எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அல்ல இவங்களும் அதே செஞ்சிருக்காங்களான்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு தவறில்லை. அது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அதனால இவர்கள் பாரபட்சம் இல்லாமல், அதாவது இடி, இன்கம் டாக்ஸ் மாதிரி பழிவாங்கலாத நடவடிக்கை அப்படின்றது தாவே எடுக்கணும்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏனென்றால் அவர்கள் வந்தவர்கள்லாம் புதியவர்கள் நிறைய இருக்காங்க. அவர்கள் ஒரு துடிப்பா, அதாவது இது மாதிரி ஊழல் செய்யாமல் இருக்க வேண்டும், மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்கன்ற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அது செய்வாங்கன்னு நானும் நம்புறேன். சந்திரசேகரனுடைய பார்வையிலிருந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். இன்னும் சில நாட்கள்ல சி. விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைய போகிறார், பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சி. விஜயபாஸ்கர் மீதும் தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்க வேண்டும். நான் இருந்தால் எடுத்தால் தான் நம்பிக்கை மக்கள்கிட்ட வரும். இல்லைன்னா இவங்களும் 3வதா இவர்களும் அவர்கள் தான் ஒரு கட்சியா போய் சொல்லுவாங்கன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. இது நான் கட்சி ரீதியாகவோ அல்லது இதா இல்லைன்னா கூட ஒரு பொதுமக்களா ஒரு அரசியல் விமர்சகரா கூட இதை நான் தெரிவிக்க கடமை இல்ல. அப்படியான ஒரு அரசா இருக்கும்னு சொல்றீங்க. இருக்கும் தான் பேசலாம். நம்பிக்கை வந்ததுக்கு காரணம் என்னன்னா, பல இடங்கள்ல அந்த சிஎம்டிஏ உட்பட சில இடங்கள்ல லஞ்சம் வாங்குறதுக்கு தயங்குகிறார்கள் என்பதே ஒரு நல்ல பார்வைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு பல இடங்கள்ல ரெகுலரா புழங்கிட்டு இருந்த லஞ்சம்ன்றத அதிகாரிகள் வாங்க தயங்குகிறார்கள், வாங்க மறுக்கிறார்கள் சில இடங்கள்ல. நாமக்கல்ல என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் விஷயங்களுக்கு அமைச்சர் லஞ்சம் வாங்க மாட்டேன்ட்டாராம். அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்ப இனிமே நீங்க 5 லட்சம் தர வேணாம், 3 லட்சம் கொடுங்க போதும். தெரியல சார். இதுல என்ன பிரச்சனை, குறையுதுங்கிறது நம்ம திருப்தி படக்கூடாது. சுத்தமா இல்லங்கிறதா அரசு ஊழியர்கள் வரணுங்கிறதா வாரத்துல பண்ணக்கூடிய விஷயம் இல்ல, ஒரே நாள்ல நடக்கணும்னு நான் நினைக்கிறேன்.